தேவ சத்தத்தை டைரக்டா கேட்கிற ஒரு பழக்கம் இருக்கணும். அதுதான் கிறிஸ்தவனுடைய பாக்கியம், கிறிஸ்தவனுடைய அழகு, கிறிஸ்தவனுடைய அடையாளம். எனக்கு தேவ சத்தம் கேட்கல, தேவ சத்தத்தை கேட்கறதுக்கு நான் ஒரு சர்ச்சுக்கு போக வேண்டியிருக்கு, ஒரு பாஸ்டர்ட்ட போக வேண்டியிருக்கு, ஒரு தீர்க்கதரிசி, இன்னொரு மனிதன், ஒரு இடம் எனக்கு தேவைப்படுகிறதுன்னு இல்லை. சர்ச்சுக்கு போகலாம், தேவ ஊழியர்களுடைய சத்தத்தை கேட்கலாம், டீச்சிங்ஸ் கேட்கலாம். ஆனா அதெல்லாம் சப்ஸ்டிடியூஷன் கிடையாது. நீங்க நேரடியாக தேவ சத்தத்தை கேட்கிறவர்களாக இருக்கணும். தேவ சத்தத்தை மனுஷன் மூலமா கொடுப்பார். வேத வசனத்தில் நீங்க வாசிக்கும் போது கொடுப்பார், சொப்பனங்கள்ல பேசுவார், உங்களை உள்ளுணர்வுகளில் பேசுவார். தேவ சத்தத்தை அசிரியா கேட்கணும்னாலும் ஆண்டவர் எப்படினாலும் பேசுவார். ஆனா தேவன் நேரடியாக உங்களோடு தொடர்பு கொள்கிற ஒரு பாக்கியம் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த பாக்கியம் எனக்கு வேண்டாம், எனக்கு வேற ஒரு ஆள் மூலியமா தான் ஆண்டவர் பேசணும் அப்படின்னு ஒரு நிலைக்கு போயிடாதீங்க அப்படின்னு தான் இங்க கொடுக்கப்படுகிற எச்சரிக்கை. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது.